என்னங்க இப்படிதாங்க நாடே இருக்கு. அவன் தாங்க ஓஹோன்னு வாழ்றான். கேரளாவுல பார்த்தீங்கன்னா, குடும்பமா சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா எல்லாரும் சாப்பிடுவாங்க. அவங்க தான் துபாயில இருக்கான், அரேபியால இருக்கிறான். நாங்க சாமியா கும்பிடுறோம், நாங்க நடுத்தெருவுல நிக்கிறோமே, நீங்க சொல்றதெல்லாம் செய்யறோம். வேறு மாரியா சொல்றீங்களே சாமி. கடவுளே இல்லைன்னு சொல்றவன் தான் இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறானே. நீங்க கடவுள்னு கும்பிடுறோமே, நாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறோமே. நான் இல்லைன்னு சொல்லல. இது உண்மைதான். ஆனால் அந்த கால நிர்ணயம்னு ஒண்ணு இருக்கு. கால நீதி தத்துவம்னு ஒண்ணு இருக்கு. நீ கடவுளை கும்பிட்டாலும் பிச்சை தான் எடுக்கணும், கடவுளை கும்பிடாம இருந்தாலும் பிச்சை தான் எடுக்கணும். கடவுளை கும்பிட்டாலும் நீ பணக்காரனாவ, கும்பிட வந்தாலும் பணக்காரனாவ. அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், எவரவருக்கு உதவினர் எவரவருக்கு உதவினர். கடவுள் ஆட விடுவார் முன்னாடி. அப்பா ஓஹோன்னு இருப்பான், பையன் நல்லா இருப்பான், பேரனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும். தாத்தா இருக்கும் போதே கண்ணு ரத்த கண்ணீர் விடுவான். ஐயோ நான் பண்ண பாவத்தை எல்லாம் என் பேரை அனுபவிக்கிறானே. அங்க வைப்பான் செக்க. சனி பகவான் என்ன பண்ணுவாரு? உன்னை விட்டுருவாரு, உன் பையனை விட்டுருவாரு, உன் பேரனை பிடிப்பாரு.